மிஸ்டிக் சோல் வெல்கம் டு மிஸ்டிக் இன்ஃபினிட்டி. இன்றைக்கி வந்து மார்ச் மந்த்துக்கான ஜென்ரல் ப்ரெடிக்ஷன் பார்க்கலாம். ஓவரால் எனர்ஜி இந்த மார்ச் மந்தில் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். அதுக்கப்புறம் வந்து இதோடவே லவ்வுக்காக தனியாகவும் கெரியருக்காக தனியாகவும் நம்ம பார்த்துக்கலாம். கொஞ்சம் ஒரு லாங் வீடியோவாக தான் இருக்கும். ஸோ பார்க்கலாம் மார்ச் மந்த் எனர்ஜி எப்படி இருக்குது. இந்த கார்டை சப்ளை பண்ணுறேன். கார்டு இப்போ ரிவீல் பண்ணிடலாம். இப்போ கார்டோட ஓவரால் எனர்ஜி வச்சு பார்க்கும்போது மார்ச் மந்த் வந்து ஒரு உங்களோட வீடு, ஃபேமிலி, அதனோட ரிலேட்டட் ஹாப்பினஸ் வந்து தெரியுது. ஒரு ஃபேமிலியாக வந்து ஒரு ஹாப்பி மூமெண்ட்டை ஃபேஸ் பண்ணுற மாதிரி அந்த மாதிரி ஒரு இது தெரியுது. ரிலேஷன்ஷிப் செக்யூர் தெரியுது. ஒரு ஒரு மைல் ஸ்டோன் அச்சீவ் பண்ணுற மாதிரி ஒரு ஹாப்பியான ஒரு ஃபீலிங்கில் வந்து இந்த மந்த் வந்து மூவ் ஆகும். சேலஞ்சுன்னு பார்க்கும்போது மல்டிபிள் ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ ஓவர் திங்கிங், அதே மாதிரி யாரை நம்புறது, எதை சூஸ் பண்ணுறது அப்படின்ற ஒரு டவுட் இருக்குது. அதே மாதிரி ஃபேண்டசியை விட ரியாலிட்டியை ஃபோக்கஸ் பண்ணுங்கள். அதே மாதிரி ஒரு அன்எக்ஸ்பெக்டட் மெசேஜ் வரலாம், இல்லை அப்படின்னா ஒரு நியூ ஐடியா கிடைக்கலாம். ஒரு க்ரியேட்டிவாக ஒரு விஷயம் வந்து உங்கள் மைண்டில் வந்து திடீர்னு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி ட்ராவல் பிளான் வந்து சடனாக ஏதோ ஒரு வெளியூருக்கோ இல்லை ஏதோ ஒரு ட்ராவல் பிளான் வந்து தெரியுது. ஸோ எக்ஸைட்மெண்ட் இருக்கும். ஸோ போல்டாக வந்து ஒரு ஸ்டெப் எடுக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு கான்ஃபிடென்ட் எனர்ஜி இருக்குது. ஏதோ ஒரு உண்மை வந்து வெளியே வரும். ஸோ ஒரு ஃபேர் டிசிஷன் எடுக்கிறதுக்கு அது ஹெல்ப் பண்ணும். ஸோ கர்மா பேலன்சிங் எனர்ஜியாக தெரியுது. ஸோ அதே மாதிரி ரிலேஷன்ஷிப்பில் வந்து ஒரு ஹானஸ்ட் கான்வர்சேஷன் வந்து இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது. தென் வந்து நம்ம ஓவரால் வந்து மார்ச் மந்த் இதே மாதிரி தான் இருக்குது. இது வந்து ஜென்ரல் ரீடிங். ஸோ ஏஞ்சல் கைடன்ஸ் வந்து ஏற்கனவே எடுத்து வச்சுருக்கேன். ஸோ ஏஞ்சல் கைடன்ஸ் வந்து காம்ப்ரமைஸ் வந்திருக்கு. ஸோ இந்த காம்ப்ரமைஸ் அப்படின்றது வந்து ஒரு டெஃபிட் கிடையாது. இது வந்து ஒரு பேலன்ஸ் மெச்சூரிட்டி எனர்ஜியாக தெரியுது. ஸோ ஒரு ரிலேஷன்ஷிப்பில் வந்து ஒரு ஸ்டபர்னஸ் இருக்கலாம். ஸோ ஃபேமிலி ஒர்க்கில் ஒப்பீனியன் கிளாஸ் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ நான் தான் சரி, நீ தான் சரின்ற ஒரு ஈகோ பேட்டில். ஸோ ஏஞ்சல்ஸ் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஒரு மிடில் கிரவுண்டை வந்து நீங்கள் ப்ரிஃபர் பண்ணணும் அப்படின்றாங்க. ஸோ போத் சைடு வந்து வின் ஆகும். பட் ஆனால் வந்து சொல்யூஷனுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ ஈகோவை விட்டுருங்க. ஒரு ஸ்மால் அட்ஜஸ்ட்மெண்ட் ஒரு பெரிய ஹார்மோனியை தரும். கண்டிப்பாக ஒரு ஹானஸ்ட் கான்வர்சேஷன் வந்து கண்டிப்பாக வந்து ஒரு ரிலேஷன்ஷிப்பை சேவ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அண்ட் மந்த்லி கார்டில் வந்து நம்ம முருகன் ஆரக்கிள் கார்ட்ஸில் வந்து புகழ்ச்சி, இகழ்ச்சி இரண்டையும் சமமாக கருதுங்கள், அதுவே மன அமைதிக்கான வழி. அதாவது என்ன சொல்கிறதுன்னா, ஒரு புகழ் வருது, ஒரு புகழ்ச்சி வருது அப்படின்னா அந்த இடத்துல ஓவர் எக்ஸைட்மெண்ட் ஆகக்கூடாது. அதே மாதிரி நம்மளை வந்து ஒருத்தவங்க வந்து ஒரு இகழ்ச்சியாக பேசுகிறாங்க அப்படின்னா அதனாலவும் வந்து மனசு வந்து கஷ்டப்படக்கூடாது. எதையுமே வந்து பேலன்ஸ் பண்ணி ஃப்ரீக்வெண்ட்டாக எடுக்கிறதுக்கு பழகுங்க அப்படின்னு சொல்லி முருகர் சொல்கிறாரு. இந்த மந்த்து ஓவரால் எனர்ஜி இது மாதிரி தான் இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்து நம்ம கெரியருக்காகவும் லவ்வுக்காகவும் தனித்தனியாக பார்க்கலாம். ஓவரால் எனர்ஜி, அதாவது கெரியருக்காக நம்ம பார்க்குறப்போ வந்து இந்த மந்த் வந்து ஒரு லீடர்ஷிப் எனர்ஜி தெரியுது. ஸோ மற்றவங்க உங்களுடைய ஒர்க்கை வந்து நோட்டீஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ வந்து ஒரு போல்டு டிசிஷன் எடுக்கிற ஒரு தைரியம் வரும். அண்ட் உங்களோட பாஸ்
இல்லை அப்படின்னா உங்களுக்கு மேலே இருக்கிற ஒரு சீனியர் போஸ்ட்டில் இருக்கிறவங்க உங்களை வந்து அப்ரிஷியேஷன் பண்ணுறதுக்கு ஒரு சான்ஸ் வருது. ஸோ தென் வந்து ஸ்கில் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணணும். ஸோ எக்ஸ்ட்ரா எஃபோர்ட் போடுற மாதிரி இருக்கும். ஏதாவது ஒரு 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 விஷயத்தை பற்றி அப்கிரேடிங் ஒரு விஷயத்தை பற்றி நீங்கள் வந்து லேர்ன் பண்ண வேண்டியதாக இருக்கும். உங்கள் ஸ்கில்லை வந்து பெட்டராக வந்து இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணுங்கள். ஸோ கன்சிஸ்டன்சி இதில் முக்கியம். ஸோ வந்து அதாவது டீட்டெயில் ஃபோக்கஸ் இருந்ததுன்னா கண்டிப்பாக வந்து க்ரோத் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ தென் வந்து நியூ ப்ராஜெக்ட், அதே மாதிரி இப்போ ஒரு டீமில் இருக்கீங்கன்னா உங்களோட பொசிஷன் வந்து சேஞ்ச் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உங்களோட இப்போ ஒரு ரோல் ப்ளே பண்ணுறீங்க உங்கள் ஆஃபீஸில் அப்படின்னா அந்த ரோல் வந்து சேஞ்ச் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி ட்ராவல் பண்ணுறதுக்கு ஆன்சைட் சான்ஸ் வாய்ப்பு இருக்குது. ஸோ ஸ்டார்ட் அப் ஐடியா வந்து ஸ்பார்க் ஆகும். அண்ட் ஓவரால் வந்து விசிபிலிட்டியை இன்க்ரீஸ் பண்ணுங்கள். ஸோ ஸ்கில்ஸ் ஷார்ப்பன் பண்ணுங்கள். ரிஸ்க் எடுக்கலாம், பட் ஆனால் வந்து கால்குலேட் பண்ணி ரிஸ்க் எடுங்க. இதுதான் வந்து ஓவரால் எனர்ஜியில் தெரியுது. ஏஞ்சல் கார்டு கைடன்ஸ் படி பார்க்கும்போது தேர் இஸ் சம்திங் பெட்டர். அதாவது இப்போ இருக்கிற சிச்சுவேஷன் பெட்டராக வந்து சேஞ்ச் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஒரு இப்போ கெரியருக்காக நம்ம கேட்டோம். ஸோ பெட்டராக சேஞ்ச் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மோஸ்ட்லி வந்து ஒரு நியூ ஜாப் கிடைக்கிறதுக்கு நம்ம ஏற்கனவே இங்கே பார்த்துருந்தோம். ஸோ அதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்கும். இல்லை அப்படின்னா உங்கள் ஆஃபீஸில் வந்து இதுக்கு முன்னாடி உங்களை அப்ரிஷியேட் பண்ணியிருக்க மாட்டாங்க, ஆனால் இப்போ வந்து அப்ரிஷியேட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ உங்களோட தகுதியை உயர்த்தி கொள்றதுக்கு ஒரு சான்ஸ் இருக்குது. அண்ட் தென் நம்ம இப்போ வந்து முருகல் ஆரக்கிலிருந்து ஒரு சஜஷன் எடுத்துக்கலாம் கெரியருக்கு. என்ன சொல்லி கேட்கலாம். ஸ்பெசிஃபிக்காக இப்போ கெரியருக்காக கேட்கலாம். நம்ம இப்போ ஏற்கனவே ஆல்ரெடி நம்ம இதில் பார்த்தோம் இல்லையா. ஸோ வாழ்த்து, அதான் உங்களுக்கு ஒரு அப்ரிஷியேஷன் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இதுக்கு முன்னாடி வந்து உங்களுக்கு அந்த அப்ரிஷியேஷன் வந்து கிடச்சிருக்காது. ஸோ வந்து இந்த மந்த்து கண்டிப்பாக வந்து கிடைக்கும். முருகனும் அதே தான் சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு நம்ம லவ்க்காக பார்க்கலாம். இப்போ வந்து லவ்க்காக நம்ம பார்க்கும்போது மார்ச் மந்தோட லவ் பேஸ் ரீடிங் என்ன அப்படின்னா, மந்த்து ஸ்டார்டிங்கில் வந்து ஒரு ஃப்ரெஷ் லவ் எனர்ஜி இருக்குது. ஸோ ஹார்ட் ஓப்பனிங் மூமெண்ட்டு, ஸோ ப்ரப்போசல், அது கன்ஃபெஷன், இல்லை அப்படின்னா ஒரு நியூ கனெக்ஷன் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ரிலேஷன்ஷிப்பில் எமோஷ்னல் ரெனிவல் நடக்குது. ஸோ உங்களோட ஹார்ட் சக்கரா இந்த மந்த் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். பாஸ்ட் எமோஷ்னல் பேகேஜ் ஏதாவது இருந்தது அப்படின்னா அதை வந்து ரிலீஸ் பண்ண வேண்டிய டைம். ஸோ அப்போ ஒன் சைடட் லவ் அந்த மாதிரி ஏதாவது சுச்சுவேஷன் நீங்கள் க்ராஸ் பண்ணிகிட்டு இருக்கீங்க அப்படின்னா அது வந்து எண்டாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஒரு க்ளோஷர் வந்து தேவைப்படுது. ஸோ ஒரு நியூ பிகினிங் வர்றதுக்கு பழைய விஷயங்கள் வந்து க்ளோஸ் ஆனாதான் ஒரு நியூ பிகினிங் உங்கள் லைஃப்குள்ளே என்ட்ராக முடியும். ஸோ அந்த ஃபேஸ் தான் நடந்துகிட்ருக்கு. அதே மாதிரி ஒரு செல்ஃப் ரெஃப்ளெக்ஷன் மந்த்தாக இருக்கும். அதாவது நான் உண்மையாக இருக்கிறேனா அப்படின்ற கேள்வி. அதே மாதிரி நீங்கள் தனிமையாக இருக்கிறது வந்து ஒரு இம்பார்ட்டண்ட்டு. ஸோ லவ் லைஃப் வந்து ஸ்லோவாக இருந்தாலும் மீனிங்ஃபுல் கிளாரிட்டியாக இருக்கும் கண்டிப்பாக. இப்போ வந்து ஏஞ்சல் வந்து லவ் லைஃபுக்கு என்ன கைடன்ஸ் கொடுக்காங்கன்னா, பிக் ஹாப்பி சேஞ்சஸ். நீங்கள் நினைக்கிற சந்தோஷம் உங்கள் லவ் லைஃப்பில் கண்டிப்பாக வரும். எந்த மாதிரியான மாற்றங்கள் வரணும்னு எதிர்பார்க்கீங்களோ அந்த மாற்றம் கண்டிப்பாக வரும். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம முருகன் ஆரக்கிள்லையும் நம்ம வந்து லவ்க்காக வந்து ஒரு கார்டு எடுத்தோம். ஸோ அதுலேயும் முருகனின் ஆண்டிக்கோலம் அறிவுமயமானது, இவ்வடிவத்தை வணங்கினால் நமக்கு நல்லுறவு கிட்டும். அதாவது ஆண்டி வடிவம்ன்றது என்னென்னா, இதில் இந்த கார்டு நீங்கள் பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும். இதில் வந்து எந்த ஈகோ கிடையாது. அதே மாதிரி ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங்கு. இந்த முருகரை நீங்கள் வணங்கும்போது உங்களுக்கு வந்து உங்களுக்குள்ளே உள்ள ஈகோலாம் குறைஞ்சிரும். ஸோ ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வரும். அதே மாதிரி ஒரு மெச்சூர் ஸ்பிரிச்சுவல் கனெக்ஷன் கிடைக்கும். ஸோ டாக்ஸிக் பாண்டை விட ஒரு சோல்ஃபுல் பாண்ட் வந்து அட்ராக்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ ஓம் சரவண பவ அப்படின்னு கமெண்டில் சொல்லுங்கள்.
இந்த ஓவரால் ரீடிங் உங்களுக்கு ரெசனேட் ஆச்சுன்னா மிஸ்டிக் இன்ஃபினிட்டியை ஃபாலோ பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். டெய்லி யூனிவர்சல் கைடன்ஸுக்கு மிஸ்டிக் இன்ஃபினிட்டியை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. யூனிவர்ஸ் உங்களுக்கு அன்பு, அமைதி மற்றும் செழிப்பு தரட்டும். மிஸ்டிக் இன்ஃபினிட்டி இன்ஃபினைட் பிளெஸிங் கிவ் யூ. தேங்க்யூ.